அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சோ இன்னைக்கு நம்மளோட பிஓ கைட் பார்ட் 1 உடைய 3வது வகுப்பு கிளாஸ் 3க்கு வந்திருக்கோம். சோ நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸ் நம்ம வந்து இது வரைக்கும் போன செஷன்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு அதுக்கு அடுத்து நம்மளோட போஸ்ட்மேன் எம்டிஎஸ் ஓட சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாக்கி போர்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ நான் முதல்ல பவர் பாயிண்ட் பிரசென்ட் பண்ணிடுறேன். பிரசென்ட் பண்ணிட்டு நம்ம ஒண்ணு பார்க்கலாம். சோ போன வகுப்புல நம்ம ஏற்கனவே இந்த கிளாஸ் 30 வரைக்கும் பார்த்திருந்தோம். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்படி வந்து அட்ரஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும், மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் அப்படின்றதுதான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்னைக்கு நம்ம இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ 30 வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லைங்களா? இதுல என்ன கடைசியா இருந்தது என்ன பார்த்தோம்? சென்டர்ஸ் அட்ரஸ் எங்க எழுதணும், அட்ரஸிங்ல நம்ம இந்த மாதிரி ஒரு படம் போட்டு காமிச்சோம் இல்லைங்களா? இதை 4ஆ பிரிச்சு உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் அட்ரஸ் எந்த பக்கம் எழுதணும், ஸ்டாம்ப் போட்டுறதுக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் வந்து மேல இடைவெளி விடணும், கீழே அட்ரஸினுடைய அட்ரஸ் எவ்வளவு வரைக்கும் எழுதணும், இது எல்லாமே நம்மளுடைய போன வகுப்புல நம்ம கவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து கிளாஸ் நம்பர் 31 அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இதுல என்னன்னா, இதுல ஒண்ணும் பெருசா கிடையாது. இன்டிமேஷன் ஆஃப் அட்ரஸ் டு கரஸ்பாண்டன்ஸ் அப்ராட். அதாவது அப்ராட்ல வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அட்ரஸிக்கு அட்ரஸ் பண்ணும் பொழுது நம்ம வெறும் நம்மளுடைய பெயர், சென்டர் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பெயரு, ஊரு அதை மட்டும் குறிப்பிடாம எந்த மாநிலத்துல இருக்கிறோம், எந்த ஸ்டேட்ல இருந்து இதை நம்ம எழுதுறோம் அப்படின்றதையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 31. ஓகேங்களா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இப்போ நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோட ஒரு சில Q&A மட்டும் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்ப உங்களோட மெசேஜ் பாக்ஸோட நீங்க ரெடியா இருங்க. நம்ம போன ஒரு சில ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய Q&A. சோ இப்ப நீங்க உங்களோட மெசேஜஸ்ல நீங்க சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. The manufacture and use of fictitious stamps for any purpose whatever is prohibited is an offense and punishable under which section? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய கேள்விகள்ல கேட்ட ஒரு கேள்வி. அதேதான் ஆப்ஷன் பி அப்படிங்கறது சரியான பதில். அதாவது செக்ஷன் 263(8) அப்படின்றது படி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தண்டனையாக கருதப்படும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி தான். அடுத்து எனக்கு சொல்லுங்க, the maximum amount of currency note that can be sent through insured article. ஒரு இன்சூர்டு தபால்ல கரன்சி நோட் எவ்வளவு வரைக்கும் நம்ம அனுப்பலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகேவா? 20,000 வரைக்கும் அனுப்பலாம், இது சரியான பதில். இதுவே பொன் பொருள் அப்படின்னு இருந்ததுன்னா 1 lakh வரைக்கும் அனுப்பலாம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அடுத்து எனக்கு சொல்லுங்க, மெயில்ஸ் டு பர்சனல் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீசஸ் சர்விங் இன் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஹேவ் டு பி அட்ரஸ். ஆர்மில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம எந்த அட்ரஸ்க்கு எப்படி அட்ரஸ் பண்ணும்? இது ரீசெண்டா அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கூட கேட்டிருந்தாங்க. ஆர்மிக்கு எழுதும் போது நம்ம எப்படி பண்ணணும், அட்ரஸ் பண்ணும்? சோ கேர் ஆஃப் 56 APO மற்றும் கேர் ஆஃப் 99 APO அப்படின்றதுக்கு நம்ம வந்து டிஃபென்ஸ் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி வாட் இஸ் த லிமிட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஃபார் டெலிவரிங் அட் போஸ்ட் ஆஃபீஸ்? இது வேண்டாம், டெலிவரி இது வேண்டாம். ஓகேவா? சோ ஓகே, இந்த 4-5 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் போன நம்ம ஒரு சில அட்ரஸிங் இதெல்லாம் பார்த்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இதோட அடுத்த செக்ஷன் ஒரு முக்கியமான ஒரு நம்மளோட போர்ஷன்ஸ்ல போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் ரொம்ப முக்கியம். அதாவது போஸ்ட் பாக்ஸஸ் மற்றும் போஸ்ட் பேக். டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போஸ்ட் பாக்ஸ் பேக்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். பிஏ எக்ஸாமுக்கும் இதே சிலபஸ் இருந்தது, என்டையர் பிஓ கைட். இப்ப இந்த போஸ்ட்மேன் என்டையர் சிலபஸ்ல இது ஒரு பிஓ கைட்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சோ இப்ப நம்ம பார்க்கலாம் கிளாஸ் நம்பர் 55 போஸ்ட் பாக்ஸஸ். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ முதல்ல கிளாஸ் 55ல போஸ்ட் பாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சோ போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன சேவை அப்படின்னா, யார் ஒருவருக்கு அதிகமான ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் தபால் அப்படின்றது வருமோ இவங்க இந்த மாதிரி நம்மளோட போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நம்ம கிட்ட வந்து கட்டணம் ரெண்டல் அப்படிங்கறது செலுத்தி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ வந்து அவர் ரெண்ட்டுக்கு வாடகையாக உங்களுக்கு ரெண்டல் பேசிஸ்ல இது வந்து அவர் எடுத்துக்க முடியும். சோ இதற்கு வந்து ஒரு கட்டணமாக செலுத்தி தனக்கு வரக்கூடிய முழுவதுமாக ரெஜிஸ்டர் பண்ணது கிடையாது, ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு இதுல சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் தனக்கு வரக்கூடிய எல்லாமே இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த வசதியின் மூலமாக ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னதுனால இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. முழுவதுமாக அதற்கான போஸ்டேஜ் வந்து செலுத்தப்பட்ட ஒரு பதிவு செய்யப்படாத ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கறத பயன்படுத்தி அவங்களால டெலிவரி அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ள முடியும். சோ இதுல என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒவ்வொரு அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ரெண்ட்டுக்கு கட்டணத்துக்கு எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு என்று ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா சாதா தபால்களும் இந்த போஸ்ட் பாக்ஸ்ல வைக்கப்படும். சோ வேலை நேரத்துல அவங்க தானாகவோ இல்லாத அவங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்
ஒரு ஆள் அனுப்பியோ இதுல இருக்கக்கூடிய தபால்களை எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும். சோ இதற்கு பேர் தான் போஸ்ட் பாக்ஸ் வசதி. ஓகேங்களா? சோ இதுல என்னென்னலாம் நம்ம போஸ்ட் பாக்ஸ்ல என்னென்னலாம் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கு பாத்தீங்களா? அதாவது இன்லேண்ட் லெட்டர் கார்டு ILC அவங்க வாங்கிக்கலாம். போஸ்ட் கார்டை இதுல அவங்க டெலிவரி எடுத்துக்கலாம். ஏரோகிராம் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய அந்த ஏரோகிராம், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே போஸ்ட் பாக்ஸ் மூலியமா இவங்களால அதை வந்து டெலிவரி எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா என்ன கண்டிஷன்? அது ஃபுல்லி ப்ரீபெய்டு ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகிளா இருக்கும். சரி, இந்த போஸ்ட் பாக்ஸ் நான் என்ன சொன்னேன்? ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ சொந்தமான ஒரு விஷயம், இதை அவர் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒவ்வொருத்தருக்கும் அலாட் பண்ணிருப்போம். இப்ப அடுத்த கொஸ்டின் இப்ப என்ன வருது அப்படின்னா, அதை அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுமா, இல்ல போஸ்ட் பாக்ஸ் அவங்க சார்ந்தவங்க யாராவது பயன்படுத்த முடியுமா அப்படின்றதான் இந்த பிக்சர்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட்டுக்கு கட்டணம் எடுத்து அந்த ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அவங்க அல்லாம வேற யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட்ல இதை பாத்துக்கோங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, லெஜிமிட்டேட் பர்சனல் யாராவது இதை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, முறையான பணியாளர்கள். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அவங்க முறையாக பணியமர்த்தப்பட்ட ஒரு பணியாளர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட். சோ அவங்களுடைய விருந்தினர்கள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருக்காங்க, ரெண்ட் எடுத்த அவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கு, ஒரு ஒரு பெரிய ஒரு நிறுவனமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ட்ரெயினிஸ், அதாவது பயிற்சி எடுக்க வந்த ட்ரெயினிஸ் இருக்காங்க, பயிற்சியாளர்கள் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டர் உடன் தங்கி இருக்கக்கூடிய கேஷுவல் விசிட்டர்ஸ், வந்து பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ் யாராவது இருந்தாலும், அதே மாதிரி கமர்ஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சோ யாராவது பணி நிமித்தமாக அவரை காண வந்திருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது அந்த மாதிரி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிள் இப்படி எப்படி கேட்பாங்கன்னா, ரெண்டரை தவிர்த்து இதை யாரெல்லாம் இந்த போஸ்ட் பாக்ஸ் இந்த ஃபெசிலிட்டியை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த 4 உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுல யார் யாரெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். ஒண்ணு, முறையான பணியாளர்கள், அப்புறம் ஃபேமிலி மெம்பர், கெஸ்ட் யாராவது வந்தா, அதுக்கப்புறம் ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களோட ட்ரெயினிஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இன்னொன்னு அவங்க பார்க்க வரக்கூடிய விசிட்டர்ஸ் மற்றும் அவர்களுடைய முறையான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்க எல்லாம் கூட இந்த போஸ்ட் பாக்ஸினுடைய வசதியை பயன்படுத்திக்கலாம். சோ அதான் இது வந்து பேசிக்கா இதுல இன்ட்ரோடக்ஷனா சொல்லுவாங்க. சோ இதுதான் இந்த மாதிரிதான் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்திருக்கும், அந்த நம்பர் வந்து இப்படிதான் இருக்கும். சரி, இப்ப இது ரொம்ப முக்கியம். இந்த போஸ்ட் பாக்ஸ் இத வந்து கட்டணம், இப்ப போஸ்ட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற போஸ்ட் பேக், இந்த ரெண்டுத்துக்குமான கட்டணம் இப்ப நம்ம ஒருத்தவங்க எடுத்துக்கணும்னு விரும்புறாங்கன்னா இதற்கான கட்டணமாக என்ன வசூலிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ இப்போ இதுல முக்கியமான என்னதுன்னா, இந்த 4 ஸ்லாப் தான். 150, 50, 250, 80. சோ என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக், ஏதோ ஒண்ணு செப்பரேட்டா, ஏதோ தனியாக, ஒன்று போஸ்ட் பாக்ஸ் இல்லைன்னா போஸ்ட் பேக், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு தனியாக ஒரு நிதியாண்டு முழுக்க வேணும், அதாவது ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் வேணும் அப்படின்னா அதற்கான கட்டணம் ரூபாய் 150. அதுவே போஸ்ட் பாக்ஸோ அல்லது போஸ்ட் பேக்கோ இதே மாதிரி ஏதோ ஒண்ணு தனியாக, எனக்கு ஒரு வருஷம்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 3 மாசம் அல்லது 3 மாசத்துக்கும் குறைவாக சீசன் டைம்ல எனக்கு ஒரு மாசம் 2 மாசம் வேணும் அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அதற்கான கட்டணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய். அடுத்தது, போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு போஸ்ட் பாக்ஸ் வசதியும் வேணும், போஸ்ட் பேக் வசதியும் வேணும், டுகெதர் ரெண்டுமே இணைந்து ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நிதியாண்டுக்கு தேவைப்பட்டால் அவங்க செலுத்த வேண்டிய கட்டணம் 250. அதுவே போஸ்ட் பாக்ஸ் மற்றும் போஸ்ட் பேக் முழுவதுமாக ரெண்டுமே இணைந்து 3 மாதங்களுக்கோ இல்ல அல்லது அதுக்கும் குறைவாக ஒரு பீரியடுக்கு வேணும்னு நினைச்சாங்கன்னா அதற்கான கட்டணம் 80. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டேபிள். அதாவது தனியா வேணும், ஒண்ணு போஸ்ட் பாக்ஸ் இருந்தா போதும், போஸ்ட் பேக் இருந்தா போதும். தனியா வேணும்னா ஒரு வருஷத்துக்கு 150, 3 மாசம் அதுக்கும் குறைவாக இருந்தால் 50. போஸ்ட் பேக் மற்றும் போஸ்ட் பேக் ரெண்டும் சேர்ந்து ஒரு நிதியாண்டுனா 250, அல்லது 3 மாசம் இல்லது அல்லதும் குறைவாக இருந்தால் அதற்கான கட்டணம் ரூபாய் 80. ஓகேங்களா? இதான் போஸ்ட் பாக்ஸ் மற்றும் போஸ்ட் பேக்னுடைய ரெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரெண்ட் இருக்குன்னு இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து வகுந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றது இப்ப இந்த பிக்சர்ல பாக்கலாம். சோ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நிறுவனத்துக்கு மட்டும்தான் அதற்கான டெலிவரி பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா அலைடா ஒரு சில கம்பெனி வச்சிருப்பாங்க, அவங்களுடைய கன்சர்ன் கிளை அந்த மாதிரி ஒரு சில யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும்.
சோ அந்த ரெண்டர் வந்து தன்னுடைய அலைடு அந்த மாதிரி மற்ற கம்பெனி அவர் ஓனரா இருக்கக்கூடிய மற்ற அவரை சார்ந்த மற்ற கம்பெனிஸ்க்கும் இதே போஸ்ட் பாக்ஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்பினார்னா ஆனா பயன்படுத்தலாம். ஆனா அதற்கென்று தனியாக செப்பரேட் ஃபீ அப்படிங்கறத அவர் கொடுத்தாகணும்னு சொல்றாங்க. அதற்கென்று தனியாக ஃபீஸ் அப்படிங்கறத அவர் செலுத்திதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பாக்குறோம். சோ இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுல நான் என்ன சொன்னேன், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல் மட்டும் தான் டெலிவரி பண்ண முடியும்னு சொன்னோம். சரி, பதிவு தபால் வருது, இவங்களுக்கே பதிவு தபால் வருது, இன்சூர்டு வருது, விபி வருது, அதெல்லாம் வந்தா யாரு கொடுப்பாங்கன்னா வழக்கம் போல போஸ்ட்மேன் கொண்டு போய் தான் அதை டெலிவரி பண்ணுவாங்களே தவிர அதை வந்து போஸ்ட் பாக்ஸ்ல வச்சு யாரும் வந்து அப்படியே எடுத்துட்டு போக சொல்ல அனுமதிக்க மாட்டாங்க. சோ பதிவு செய்யப்படாதது மட்டும்தான் போஸ்ட் பாக்ஸ்ல டெலிவரி. இது ஒரு முக்கியமான விஷயம். சோ ஒருவேளை ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு தபால் வருது, ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு வந்து போட்டு வருது, ஆனா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பரே நமக்கு இல்லைன்னு தெரிய வந்தது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல சென்டருக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஒரு போஸ்ட் பாக்ஸ் வருது அந்த மாதிரி பெயர்லயோ இல்ல அவங்க வந்து போஸ்ட் பாக்ஸோட அந்த அந்த அவங்களோட ரெண்ட் பீரியட் அவங்களோட கட்டணமே அந்த பீரியடே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த தபாலை என்ன பண்ணிடுவாங்கன்னா சென்டருக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதி பெறணும்னு நினைக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும்னா இதற்கான அப்ளிகேஷன் இதற்கான விண்ணப்பத்தை முறையா அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன்ல ஒரு 2 விட்னஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து முறையாக கொடுப்பாங்க. இந்த விட்னஸ் வந்து யாரு கொடுக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸா இருக்காங்க, அவங்க யாராவது இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதி வேணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி விட்னஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இந்த போஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா இந்த சேவையை வந்து நம்ம ஒரு நிதியாண்டு கொடுத்துதான் ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஒரு போஸ்ட் ஆபீஸ் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் சேவையை ஒருத்தர்கிட்ட இருந்து எப்ப வேணா அதை வந்து திருப்பி பெற்றுக்கொள்ளும் உரிமை வந்து நமக்கு இருக்கு. எப்ப வேணா அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை பின்னால இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏதாவது சரியில்லைன்னு தெரிஞ்சாலோ அத வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறாக வந்து அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்தாலோ எப்பொழுது வேண்டுமானாலும் போஸ்ட் ஆபீஸ் தன்னுடைய போஸ்ட் பாக்ஸ் சேவையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் உரிமை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ரெண்டர் அப்படிங்கிறவரோட அட்ரஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ல கொடுத்திருப்பாரு. ஒருவேளை பணி பணி நிமித்தமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னுடைய அலுவலகத்தை ஷிஃப்ட் பண்றாரு அப்படின்னா அதை பத்தின தகவலை அந்த சம்பந்தப்பட்ட போஸ்ட் 7 நாளைக்குள்ளாக கண்டிப்பா வந்து தெரியப்படுத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி கொடுக்கலனாலும் தெரியப்படுத்தல நமக்கு வேற ஒரு சோர்ஸ் மூலியமாக தெரிய வந்ததுனாலும் அப்பவும் போஸ்ட் பாக்ஸ் வசதி என்பது அவர்கள் கிட்ட வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நான் இங்க காமிச்சேன் இல்லைங்களா, ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸ்க்கும் ஒரு நம்பர் இருக்கும்னு. இந்த பர்டிகுலர் நம்பர் தான் எனக்கு வேணும், இந்த நம்பர் தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து டிமாண்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து நம்மள வந்து எதுவும் சொல்ல முடியாது. நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன நம்பர் கொடுக்குதோ அதைதான் அவங்க வாங்கிக்கணும். அடுத்து ரொம்ப விஷயம். அடுத்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ரெண்ட் எவ்வளவு சொன்னோம், 150, 50, 250, 80. இதற்கான இந்த ரெண்ட் கட்டணத்தை இவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸா பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப முன்னதாகவே அட்வான்ஸா பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்ட். சோ இந்த ரினிவலுக்கான ரெண்ட்டை வந்து முன்னதாகவே அட்வான்ஸா பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்காக கட்டிட்டாங்க, கட்டணம் செலுத்திட்டாங்கன்னா அதை வந்து ரீஃபண்ட் அப்படிங்கறத அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தடவை அவங்க கட்டிட்டாங்கன்னா அந்த பணத்தை எக்காரணத்தை கொண்டும் அவங்க ரீஃபண்ட் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவர் வந்து அந்த இப்ப கட்டணம் கட்டிட்டாரு, அவருக்கென்று ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்ம இன்னும் எதுவுமே நியமிக்கல, அலாட் பண்ணல. அதுக்கு முன்ன வேணா அவரை வித்ட்ரா பண்றாருன்னா வேணா அந்த கட்டணத்தை கொடுக்கலாம். பட் ஒன்ஸ் ஒரு போஸ்ட் பாக்ஸ் அவருக்கு நியமிக்கப்பட்டால் அலாட் பண்ணிட்டாங்கன்னா அவர் இந்த பணத்தை எந்த விதத்திலையும் திரும்ப ரீஃபண்ட் அப்படிங்கறது பெற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஓகேங்களா? அடுத்தது ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்காக செலுத்திய தொகையை இன்னொரு போஸ்ட் பாக்ஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் இது கட்டிட்டேன் ஆனா எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னொரு போஸ்ட் பாக்ஸ்க்காக இந்த கட்டின பணத்தை வந்து இதை அப்படியே மாத்திக்கோங்க, ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அது பண்ணிக்கொள்ள முடியாது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. முக்கியமானது நான் கடைசி ஒரு ஜிஸ்ட் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த போஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த கட்டணம் நம்ம ரெண்ட் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா, இதை தாண்டி இந்த இத கட்டணம் எடுக்கக்கூடிய இந்த ரெண்டர் அப்படிங்கிறவங்க ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படிங்கறத ஒண்ணு கட்டணும்னு சொல்றாங்க. இந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் இவ்வளவுதான் இருக்கணும்ன்ற ஒரு கோட்பாடு ஒரு அதெல்லாம் கிடையாது. சோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தோராயமான ஒரு அமௌண்ட்டை
ஒரு கணிசமான ஒரு தொகையை ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் வாங்கிட்டு சோ ஒருவேளை ஏதாவது இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பின்னாடி பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு போஸ்ட் பாக்ஸ்க்கும் ஒரு ஒரு பூட்டு இருக்கும். அதனுடைய சாவி ரெண்டு இருக்கும். ஒரு சாவி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும். இன்னொரு சாவி இந்த ரெண்ட் வாங்கக்கூடிய அந்த ரெண்டர் கிட்ட இருக்கும். சோ காலையில என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் மாஸ்டர் வந்து இது எல்லா தபாலையும் பிரிச்சு இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பருக்குரிய எல்லா தபால்களையும், அதாவது பதிவு செய்யப்பட்ட தபால சாவி அந்த 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 பூட்டை திறந்து சாவி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சாவி வச்சு திறந்து அவர் இது எல்லாத்தையும் உள்ள வச்சிருவோம். சோ அந்த ரெண்டர் என்ன பண்ணுவாரு, தன்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சாவியை வச்சு எப்ப வேணா ஓபன் பண்ணி இந்த தபால்களை எல்லாம் எடுத்து. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஆனா ஒருவேளை இந்த சாவியோ இல்ல பூட்டோ ரெண்டர் ஏதாவது ஒரு காரணத்தால தொலைச்சிட்டார் அப்படின்னா அதற்கான அந்த கட்டணம், அந்த லாக் அண்ட் கீக்கான கட்டணத்தை வந்து ரெண்டர் தான் அதை வந்து என்ன பண்ணும், அதை வந்து அவருதான் வந்து அதை வந்து சரி கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சாவியோ பூட்டோ தொலைஞ்சதுன்னா அதுக்கு ரெண்டர் தான் முழுவதுமாக அதற்கான கட்டணத்தை திரும்ப செலுத்தணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதே மாதிரி ஒரு ஒரு நிதியாண்டோ ஒரு கட்டணம் கெடுத்த ஒருத்தர் வந்து அந்த அந்த பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு, அவர் கட்டணத்துக்கு எடுத்த அந்த ரெண்டல் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து 15 நாளைக்குள்ளாக அந்த லாக் அண்ட் கீ அந்த பூட்டு மற்றும் சாவி வந்து அவர் கரெக்டா முறையாக அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி முக்கியமா ரொம்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரினியூவல் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ முதல்ல அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கணும், போஸ்ட் மாஸ்டர் கொடுக்கணும், விட்னஸ் கொடுக்கணும்னு சொல்றோம். ஒரு வருஷம் முடியுது, ரினியூவல் எப்ப கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸா கொடுத்துருணும். ஆக்சுவலா ஒவ்வொரு தடவையும் அட்வான்ஸாவே கொடுத்துருணும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு நிதியாண்டு முடியுது, ஏப்ரல் ஆரம்பிச்சு அடுத்த மார்ச் முடியுது, 31/3 முடியுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, அட்லீஸ்ட் அந்த 15 நாளுக்குள்ளேயாவது ஒரு கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அது அடுத்து வரக்கூடிய 15 நாளுக்குள்ளேயாவது அவங்க என்ன பண்ணிடணும், அதை வந்து புதுப்பித்துக் கொள்ளணும். அந்த ரெண்டர் அப்படிங்கிறவங்க அந்த அவங்க போஸ்ட் பாக்ஸ்னுடைய அந்த ரினியூவல் அப்படிங்கறத புதுப்பித்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. அந்த அந்த பீரியடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலுமாக உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிடும். அவங்க மீண்டும் புதுப்பித்து ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி தான் போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பரை திரும்ப ஃப்ரெஷ்ஷா தான் அப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்கணும். ஓகேங்களா, சோ முன்ன அட்வான்ஸா பண்ணிக்கணும் ரினிவல். ஓகேங்களா, பண்ணலனாலும் ஒரு கிரேஸ் பீரியட் ஒரு 15 நாள் நம்ம கொடுக்குறோம். அப்படியும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஒருவேளை அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் வேற யாருக்கும் அலாட் பண்ணல அப்படின்னா அதே போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருந்தா அவருக்கு திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டல் பீரியட் அப்படிங்கிறது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் ஆரம்பிக்கணும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு நிதியாண்டு முழுக்க வேணும்னா இவ்வளவு அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப பணம் வந்து இடையிலதான் இப்ப திடீர்னு இந்த மாசம் இப்பதான் பணம் கொண்டு வந்து கட்டுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் 17 இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு பணத்தை செலுத்துறாங்க அப்படின்னா இந்த ரெண்டல் பீரியட் அப்படிங்கிறது எப்ப துவங்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, எப்ப துவங்கும்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த் அண்ட் ரினிவல் கமென்சஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் இமிடியட்லி சக்சீடிங் த பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் ரெண்டல். அதாவது இப்பதான் புதுசா நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ வந்து நீங்க கட்டணத்துக்கு எடுக்க போறீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாள். சோ நான் இன்னைக்கு ஆகஸ்ட் 17 இன்னைக்கு நான் வந்து ரெண்டலுக்கு நான் எடுக்கிறேன்னா கூட என்னுடைய பீரியட் ஆஃப் ரெண்டல் அதனுடைய காலம் அப்படிங்கிறது எப்ப தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே தொடங்கிடும். இதே ரினிவல் பண்றாங்க அப்படின்னா முந்தைய அந்த பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த வாடகைக்கு எடுத்த அந்த 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 காலமானது எப்ப முடியுதோ அது தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த பீரியட் ஆஃப் ரெண்டல் அப்படிங்கிறது கணக்குல வச்சுக்கொள்ளப்படும். ஓகேங்களா, சோ இதுதான் பீரியட் ஆஃப் ரெண்டல் எப்போ ஆரம்பிச்சு எப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு டெலிவரி டிக்கெட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா சோ அவங்க அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து இத கட்டணத்துக்கு எடுத்தவங்க தானே வரணும்ன்றது கிடையாது, ஒரு டெலிவரி டிக்கெட் ஒன்று கொடுத்துருவோம். சோ அவங்க யாராவது ஒரு 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 ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது ஒருத்தரை வச்சு கூட அவங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிசினஸ் அவர்ஸ், ஒரு போஸ்ட் ஆபீஸ்னுடைய வேலை நேரம் அப்படின்னு ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எப்ப வேணாலும் வந்து இந்த போஸ்ட் பாக்ஸை கிளியர் செய்து இதுல இருக்கக்கூடிய அந்த தபால்களை எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு ரெண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் பாக்ஸ் நம்பரே இல்லாம எனக்கு இதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் நம்ம கிட்ட எந்த விதமான டிமாண்டும் பண்ண முடியாது. இது ரொம்ப விஷயம். அப்புறம் சில தபால்கள் பாத்தீங்க அப்படின்னா சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், நம்மளால அதை போஸ்ட் பாக்ஸ்குள்ள நம்மளால புகுத்தவே முடியும். அந்த மாதிரி தபால்களை மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டிமேஷன் அப்படிங்கறத கொடுத்து, ஓகேங்களா, இன்டிமேஷன் அப்படிங்கறத கொடுத்து அவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா விண்டோ டெலிவரியாக நம்ம தபாலை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம்,
ஒண்ணு போஸ்ட்மேனை வச்சோ அல்லது விண்டோ டெலிவரியாக நம்ம வெளியில இருந்தே நம்மளால கொடுத்துட முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பூட்டு ஏதாவது தொலைஞ்சிருச்சு, இன்னும் அதுக்கான கட்டணத்தை அவங்க செலுத்தி திரும்ப பூட்டு எல்லாம் வாங்கல அப்படின்னாலும் நம்ம கவுண்டர்ல கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி அன்னன்னைக்கு வரக்கூடிய தபால்களை அவங்க அன்னன்னைக்கு கிளியர் பண்ணி கொண்டு போகணும். அப்படி அன்னன்னைக்கு அவங்க கிளியர் பண்ணாத பட்சத்துல போஸ்ட் மாஸ்டர் ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணலாம்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு மேல அவர் கிளியர் பண்ணாமலே இருக்காரு அப்படின்னா நம்ம ஒரு நோட்டீஸ் மாதிரி உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இதை கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்பயும் கொடுக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்மேனை விட்டு அதை கொண்டு போய் டெலிவரி பண்ண சொல்லலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடிக்கடி அவர்கள் இந்த மாதிரி கிளியர் பண்ணாத இருந்தாலோ அல்லது தவறான முறையில பயன்படுத்தாலோ ஓகேங்களா, அதை வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம போஸ்ட் பாக்ஸ் வசதியை நம்ம வித்ட்ரா பண்ற அளவுக்கு கூட நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நமக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இதான் பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப சின்ன ஒரு டாபிக் பாக்குறோம், என்னன்னா போஸ்ட் பேக் அப்படின்றது பாக்குறோம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா அலுவலகத்திலயும் இருக்குது, எல்லா டெலிவரி அலுவலகத்திலயும் இருக்காது. ஆனா போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற வசதி இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த போஸ்ட் பேக் அப்படின்ற இந்த ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அதுல என்ன கான்செப்ட் பார்த்தோம், ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கும், அதை கொடுத்துருவாங்க. நம்ம எல்லா தபாலும் அந்த அந்த பூட்டை திறந்து வச்சிருவோம். அவங்க வந்து அந்த அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து வேலை நேரத்துல எப்ப வேணா வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ இதேதான் போஸ்ட் பேக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக், ஓகேங்களா, ஒரு பேக் வந்து பண்ணிடுவாங்க. அந்த பேக் யாரு கொடுக்கணும்னா ரெண்டர் தான் கொடுக்கணும். சோ அந்த அந்த பேக் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்காது, ஒரு பேக் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கும் ஒரு பூட்டு சாவின்றது இருக்கும். சோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைய திறந்து அவங்களுக்குன்னு அந்த தபால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் போட்டு பூட்டி கொடுத்துருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே கொண்டு போய் அவங்க கொடுத்துருவாங்க. சோ அந்த அந்த ரெண்டர் எடுத்தாங்க இல்லையா, வாடகைக்கு எடுத்தவங்க தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்னொரு சாவியை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸையும் இதுல இருந்து வெளியில எடுத்துருவாங்க. சோ இதேதான் போஸ்ட் பாக்ஸுக்கு என்னெல்லாம் நம்ம கண்டிஷன் சொன்னோமோ, எப்படி அதை நம்ம ரெண்டல் எடுக்கணும், எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணும், என்னெல்லாம் சொன்னோமோ அப்படியே அது அத்தனையுமே இந்த போஸ்ட் பேக்கும் பொருந்தும். சரிங்களா? சோ போஸ்ட் பாக்ஸ் தனியாவும் ஒருத்தர் வாடகைக்கு எடுத்துக்கலாம், பேக் தனியாவும் எடுத்துக்கலாம், ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். அவங்களுடைய தேவைக்கு தக்கன இதை எப்படி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்ட் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், 150, 50, 250, 80. ஓகேங்களா? சோ ஐ திங்க் இப்ப போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக்ல ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறோம். முக்கியமா இருக்கிறது மட்டும் குவிக்கா ஒரு ஜஸ்ட் சொல்லிடுறேன். இதுல ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் வர முடியும். போஸ்ட் பாக்ஸ்ல வாடகைக்கு ரெண்டரை தவிர யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு ஒரு 4 பேரை சொன்னோம். எப்படி போஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், ரெண்டல் பார்த்துட்டோம், தரவா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கணும், விட்னஸ் யாரு கொடுக்கணும், எப்பெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா 7 நாளைக்குள்ள கொடுக்கணும். எனக்கு இந்த நம்பர் தான் வேணும்னு ஒருத்தர் வந்து கட்டாயமா நம்ம கிட்ட வந்து கேட்க முடியாது, நம்ம கிட்ட வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. அட்வான்ஸா நம்ம நம்ம என்ன பண்ணணும், வாடகையும் கொடுத்துடணும், புதுப்பிக்கவும் செய்யணும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் போஸ்ட் பாக்ஸ்க்காக செலுத்தப்பட்ட கட்டணத்தை இன்னொரு போஸ்ட் பாக்ஸ்க்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோம். அப்புறம் ரீஃபண்டபிள் டெபாசிட், திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு டெபாசிட் அமௌண்ட் ஒண்ணு வாங்கிப்போம். சாவியோ பூட்டோ தொலைந்தால் அதை ரெண்டர் தன்னுடைய செலவுல அதை மறுபடியும் கொடுத்துடணும் நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி ரினிவல் முன்னதாகவே பண்ணணும். அப்படி 33 மார்ச்ல ஒரு காலாவதி ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் கிரேஸ் பீரியடான அந்த 15 நாளுக்குள்ளேயே பண்ணும். இல்லைன்னா போஸ்ட் பாக்ஸ் அவர் வந்து கேன்சல் ஆயிடும், திரும்பவும் அவங்க ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணணும். ஓகேங்களா? எப்பெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம், சைஸ் அதிகமா இருந்தா எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே போஸ்ட் பாக்ஸ்ல பார்த்தோம். போஸ்ட் பேக்கும் இதுதான். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இந்த போஸ்ட் பேக் பார்த்தோம் இல்லைங்களா. ஓகே, சோ இப்ப நம்ம பார்த்த போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக்லோடைய ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ எல்லாரும் உங்களோட மெசேஜ் பாக்ஸோட ரெடியா இருங்க. சோ எவ்வளவு தூரம் நீங்க ரெடினஸா இருக்கீங்கன்னு பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்ப பார்க்கலாம். if an article is received address care of post box but the addressee has ceased to be the renter of a post box, the article should be என்ன? ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு வருது, ஆனா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் இல்லைன்னு நமக்கு தெரிய வருது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, குவிக்கா உங்களோட ஆன்சர் நீங்க போடுங்க. ஓகே, ஆப்ஷன் டி அப்படிங்கறத மிகச்சரியான பதில். சோ அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம
சென்டருக்கே திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த ஆன்சர் எனக்கு சொல்லுங்க. ஆனுவல் ஃபீ ஃபார் போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக் டுகெதர். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் ரெண்டுமே வேணும்னா அதற்கான கட்டணம் என்பது எவ்வளவு? ஓகே, எல்லாரும் ஆன்சர் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. ஓகே, எஸ், 250 இஸ் த ரைட் ஆன்சர். 250 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்ப நான் இந்த இது ஆப்ஷன்ஸ் இதே வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்ப கொஸ்டின் மட்டும் மாத்தி கேக்குறேன். சோ ஒரு ஆனுவல் ஃபீ ஃபார் ரெண்டல் ஃபார் ஐதர் போஸ்ட் பாக்ஸ் ஆர் போஸ்ட் பேக், ரெண்டுல ஏதோ ஒண்ணு வேணும், அதுக்கு ஆனுவல் ஃபீ என்ன? எஸ், ஆஃப் கோர்ஸ் ஆனுவல் ஃபீன்னு சொன்னேன். எஸ், 150 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட உங்களால சொல்ல முடியும், அந்த அளவுக்கு நீங்க தரவா இருக்கும். அடுத்து எனக்கு சொல்லுங்க. ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு அதர் பர்சன் ஆர் firm care of post box numbers are not to be delivered through post box except in following cases. சோ ஒருத்தருக்காக இருக்கிற போஸ்ட் பாக்ஸ் அவருக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனா எக்ஸப்ட் என்ன, யார் யாருக்கெல்லாம் வேற எல்லாம் கொடுக்கலாம்? உங்களோட ஆப்ஷன் படிச்சு பார்த்து சொல்லுங்க. ரெண்டருக்கு எடுத்தவங்களை தவிர வேற யாரெல்லாம் கொடுக்கலாம்? எஸ் எஸ் எஸ், ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். லெஜிமிட்டேட் பர்சன், முறையான பணியாளர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ், கெஸ்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கொடுக்கலாம். எஸ், அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். அடுத்தது இப்ப சொல்லுங்க. ரெண்டர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் ஹேஸ் டு பே நெசசரிலி என்ன கொடுக்கணும்? ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்கு ரெண்ட் எடுக்கிறவங்க எந்தெந்த கட்டணத்தை நம்ம போஸ்ட் பாக்ஸ்க்காக கொடுக்கணும்? போஸ்ட் பாக்ஸோட ரெண்ட் மட்டும் கொடுத்தா போதுமா, இல்ல பூட்டு தனியா, சாவி தனியா, இல்ல எல்லாமே கொடுக்கணுமா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். போஸ்ட் பாக்ஸோட ரெண்ட் பிளஸ் லாக் அண்ட் கீ இது ரெண்டுமே வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சோ இது இருக்கு. இருங்க, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு ஒன்ஸ் அப்படி இருங்க. ஓகே, இப்ப இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்க ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க. வாட் இஸ் த ரேட் ஆஃப் போஸ்ட் பேக் ஃபார் அ சிங்கிள் குவார்டர்? ஒரு போஸ்ட் பாக்ஸ்னுடைய ஒரு சிங்கிள் குவார்டருக்கு என்ன ரேட்? நல்லா கவனிங்க, போஸ்ட் பேக் மட்டும் தான் கேக்குறாங்க. எஸ், அதனுடைய ரேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏதாவது ஒண்ணு தனியா வேணும்னா 50 ருபீஸ். சரி, ரெண்டுமே எனக்கு ஒரு சிங்கிள் குவார்டருக்கு வேணும்னா என்ன ஃபீஸ்? உங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல போனா ரெண்டுமே வேணும், பட் ஃபார் சிங்கிள் குவார்டர் வேணும்னா 80 ருபீஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, ஹூ வில் சப்ளை த லாக் அண்ட் டூப்ளிகேட் கீ ஃபார் த போஸ்ட் பேக்? லாக்கும் கீயும் ஒரு போஸ்ட் பேக் யாரு கொடுப்பா? போஸ்ட் மாஸ்டர் கொடுப்பாரா, மெயில்ஸ் கொடுப்பாரா, ரெண்டர் கொடுப்பாரா, யாரு கொடுப்பா? ஹூ வில் சப்ளை லாக் அண்ட் கீ? நல்லா பார்த்து சொல்லுங்க. போஸ்ட் மாஸ்டர் கொடுக்க மாட்டாரு. அந்த பையே, லாக்கு, கீ எல்லாமே ரெண்டர் தான் கொடுக்கணும். ப்ளீஸ் டு ரிமெம்பர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? போஸ்ட் பேக் பொறுத்த வரைக்கும் பேக்கும் அவங்க தான் கொடுக்கணும், லாக் அண்ட் கீ எல்லாமே கொடுக்கணும். நம்ம அந்த பேக்கை வந்து நம்ம போட்டு அதை கட்டி மட்டும் கொடுக்கணும். டிபார்ட்மெண்டோட சைட்ல இருந்து ரெண்டர் வந்தா எல்லாமே கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இது சொல்லுங்க, இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. எஸ், ஓகே, which of the following articles are not delivered through post boxes? ஓகேவா? இதுல எதை வந்து நம்ம டெலிவரி பண்ண மாட்டோம்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பொறுமையா உங்க படிச்சு பார்த்து உங்களோட பதில் சொல்லுங்க. ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு லெஜிமிட்டேட் பர்சன் ஆஃப் ஃபில், அவங்களுக்கு கொடுப்போமா? ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட். அடுத்து கேஷுவல் விசிட்டர்ஸ், கமர்ஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுப்போமா? ஆர்டிகல்ஸ் அட்ரஸ் டு அதர் பர்சன்ஸ் ஆஃப் கேர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் நம்பர்ஸ், இதுல யாருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்? எஸ், நீங்கிறதா மிக சரியான பதில். ஏன்னா நம்ம இந்த 4 ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல 3மே வந்துருமா? லெஜிமிட்டேட் பர்சனல் வந்துரும், ஃபேமிலி மெம்பர்ஸ், கெஸ்ட் வந்துரும். சோ அவர்கள் இல்லாம இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சரி, அடுத்த இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் இன் கனெக்ஷன் வித் போஸ்ட் பாக்ஸ்? இது ஒரு 4 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதுல எது இன்கரெக்ட் அப்படின்றது கேக்குறாங்க. ஓகேவா? இந்த 4 ஆப்ஷனும் படிச்சு பார்த்து இதுல எது சரி இல்லைன்றது எனக்கு ஆப்ஷன் உங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஒன்னு, பிரிஸ்கிரைப் ரெண்ட் டு பி பெய்ட் இன் அட்வான்ஸ் கேக்குறாங்க. நோ ரெண்டர் இஸ் என்டைட்டில்ட் டு டிமாண்ட் பர்டிகுலர். The deposit in respect of post bags cannot be adjusted against any other post box. அடுத்தது none of the above. இதுல எது சரியில்லை? டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா அது 3மே கரெக்ட் தான். ஓகேவா? ரெண்ட் அட்வான்ஸா பே பண்ணும், அதுவும் கரெக்ட் தான். எனக்கு இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் தான் வேணும்னு அவங்க கட்டாயமா கேட்க முடியாது, அதுவும் கரெக்ட் தான். ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்கு கட்டின டெபாசிட்டா இன்னொரு போஸ்ட் பாக்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுவும் சரிதான். சோ நன் ஆஃப் த அபவ் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர். சோ இந்த மாதிரி எது கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்கும் போது மட்டும்
உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரே தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்லாம் கேட்கும்போது. சோ இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸை மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுமாறு உங்களை கேட்கும். ஓகேவா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட்மேன் சிலபஸ்ல மட்டும் இது உங்களுக்கு ஒரு ஒரு சிலபஸ், ஒரு சின்ன ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதை மட்டும் இப்ப நம்ம கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒரு செக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, எஸ் இங்க பாருங்க, லெட்டர் பாக்ஸ் நீங்க சிலபஸ்ல பாத்திருப்பீங்க, டியூட்டிஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸ் பியூன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் இருக்கும். சோ இது வந்து என்ன அப்படின்றது பார்ப்போம். சோ இது வந்து பிராக்டிகலி என்னன்னா, லெட்டர் பாக்ஸ் பியூன் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஜெனரலி பேர்ல இருந்தே தெரியுது, இவங்களோட பிரைம், இவங்களோட முக்கியமான வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, லெட்டர் பாக்ஸ் கொண்டு போய் கிளியர் பண்ணி கொண்டு வந்து ஆபீஸ்க்கு சேர்க்கறது தான் ஒரு லெட்டர் பாக்ஸ் பியூனுடைய பணி. ஆனா இவங்களுடைய டியூட்டிஸ் அப்படிங்கிறது எதை எதையெல்லாம் கவர் பண்ணும், எதை எதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், இப்ப நம்ம இந்த பிக்சர்ல பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் இவங்களோட ஒர்க் என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட பணியே தான் ஒரு ஆபீஸ்க்கு கீழே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 10 லெட்டர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, பட் இருந்தாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இவர் என்ன பண்ணணும்னா, இவரோட வேலை என்னன்னா, இவருக்கு என்று அந்த லெட்டர் பாக்ஸ கிளியர் பண்றதுக்கு ஒரு டைமுக்குன்னு ஒரு ஷெட்யூல் ஒண்ணு இருக்கும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமுக்கு முன்னதாகவே போஸ்ட் மாஸ்டர் கிட்ட சேஞ்சபிள் பிளேட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸ கிளியர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம அந்த டைமை மாத்தணும் இல்லைங்களா, நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் எப்போன்ற அந்த பிளேட் வைக்கணும் இல்லைங்க பாத்தீங்களா. சோ அந்த பிளேட்ஸ், அப்புறம் லெட்டர் பாக்ஸ்ல இருந்து அந்த தபாலை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த பேக், இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு இவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல், ஒரு ரூட் இருக்கும். முதல்ல இந்த லெட்டர் பாக்ஸ் கிளியர் பண்ணணும், அடுத்து இது அப்படின்னு. சோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சாவி எல்லாம் ஓபன் பண்ணி அந்தந்த லெட்டர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தபால் எல்லாம் எடுத்து பையில போட்டுட்டு, அந்த சேஞ்சபிள் பிளேட் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் எப்படி அடுத்த கிளியரன்ஸ் எப்போன்ற அந்த பிளேட் எல்லாம் வச்சுட்டு திரும்ப அதை கொண்டு வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட முறையா எல்லா தபாலையும் கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சோ இதுதான் ஒரு லெட்டர் பாக்ஸ்னுடைய பியூனுடைய ஒரு வேலை. சோ இதுதான் இதுல சொல்லுவாங்க. சோ இவரோட டியூட்டிஸ் என்னன்னு பாருங்க, நம்ம மெயினான பிரைம் டியூட்டிஸ் என்ன, கலெக்டிங் லெட்டர்ஸ் ஃப்ரம் லெட்டர் பாக்ஸஸ். ஸோ அவங்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட அலோகேட்டட் ஏரியா இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸஸ் வந்து லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துரும். ஓகேவா? அடுத்து சோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளான்டு ரூட் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு ரூட், முதல்ல இந்த பாக்ஸை கிளியர் பண்ணணும், அடுத்து அது அடுத்து அது அப்படின்னு தனக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு ரூட்டை வகுத்து கொண்டு அதுலதான் அவங்க டிராவல் பண்ணும். சோ இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க போறப்போ முதல்ல அந்த லெட்டர் பாக்ஸ்ல இருக்கிற அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு புது பிளேட்டை வைப்பாங்க. அந்த புது பிளேட்ல என்ன இருக்கும், அடுத்த கிளியரன்ஸ் எப்போன்னு இருக்கும். இதுக்கு அடுத்த கிளியரன்ஸ் அப்படிங்கிறது எப்போ இந்த லெட்டர் பாக்ஸ் இருக்கோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு வருவோம். ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாத்தையும் முறையா லாக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கிளியர் பண்ணிட்டு கொண்டு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இந்த லெட்டர் பாக்ஸ் பியூனை பொறுத்த வரைக்கும் இந்த தபாலை கிளியர் பண்ற வேலை மட்டும் கிடையாது, இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ட்டிங்கும் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதற்கான சார்ட்டிங் ஒர்க்கையும் இவங்க, இன்கமிங் உள்ள வர்றது வெளியில போகக்கூடிய சார்ட்டிங் ஒர்க்கையும் இவங்க பண்ணுன்றாங்க. அதே மாதிரி ஸ்டாம்பிங் லெட்டர்ஸ், சோ ஆபீஸ்க்கு வரக்கூடிய லெட்டர்ஸ், கவரு, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாம்ப் பண்ணணும், டேட் ஸ்டாம்ப் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. சோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கொஸ்டின் பேப்பர்லயே கேட்டிருக்காங்க, ஒரு லெட்டர் பாக்ஸ் பியூன் வந்து என்ன எதுக்கு அவருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்கன்னா, they are not permitted to pay money orders and உங்களுக்கு வந்து டிஎம்ஓஸ், டெலிகிராஃப் மணி ஆர்டர்ஸ். சோ இது கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு லெட்டர் பாக்ஸ் டியூட்டில ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அவர் வந்து லெட்டர் பாக்ஸ் கிளியர் பண்ணணும், சார்ட்டிங் பண்ணணும், ஸ்டாம்ப் எல்லாம் அடிக்கணும். அடுத்தது 4வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி ஆர்டர், டெலிகிராஃபிக் மணி ஆர்டர் எல்லாம் பே பண்ணணும். இப்படி கொடுத்து இதுல எது இன்கரெக்ட்னு கேட்டுருவாங்க. சோ ரொம்ப முக்கியம், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவர்களுக்கு எதுக்கு அனுமதி இல்லைன்னா மணி ஆர்டரும் டெலிகிராஃபிக் மணி ஆர்டர் டிஎம்ஓவையும் பே பண்றதுக்கு அனுமதி கிடையாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த மெயில்ஸ் லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டோட ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒர்க்கா இன்னும் என்னெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இல்ல அந்த ஆபீஸோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பிரான்ச் ஆபீஸோ அல்லது வேற ஒரு சப் ஆபீசர்ஸ்க்கு தபால் மெயில்ஸ வந்து கொண்டு போய் கொடுத்தோ இல்ல அங்கிருந்து தபாலை எடுத்துட்டு வர சொன்னாலோ அதையும் ஒரு லெட்டர் பாக்ஸ் அட்டெண்டன்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி their service may also be utilized as packer duties of letter box queue. So packer duties கூட அவங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. சோ இதுல கொஸ்டின்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டது கிடையாது, பட் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா,
இவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு பாயிண்ட், மணி ஆர்டர் டிஎம்ஓ பே பண்றதுக்கு அனுமதி இருக்கா, அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்ல ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சோ இது மட்டும் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இதுல வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் இதை பார்த்து அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமானது நம்மளோட பவர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ். இது ரொம்ப முக்கியம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து இதுவும் எக்ஸாம் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ஸ்னு இருக்கும், லோக்கல் ப்ரோஹிபிஷன்ஸ்னு இருக்கும். ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு சொல்லும். லோக்கல் ப்ரோஹிபிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு சில இடத்துக்கு மட்டும் இருக்கிற மாதிரியான அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான ஒரு லோக்கல் ப்ரோஹிபிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது என்னன்றது மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்போ உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுப்பாங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல எதெல்லாம் ப்ரோஹிபிட்டட் இல்ல எதெல்லாம் ப்ரோஹிபிட்டட் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ முதல்ல இப்ப நம்ம ஜென்ரல் ப்ரோஹிபிஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனிதிங் விச் இஸ் சென்ட் இன் contravention of any enactment for the time being in force அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு நிமிஷம் இருங்க, இதை மட்டும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே. சோ இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். நீங்க அப்படியே நீங்க லெசன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோஹிபிட்டட் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ப்ரோஹிபிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்கு மாறாக அதற்கு முரணாக எந்த ஒரு பொருளையும் அனுப்பக்கூடாது, தபால்கள்ல எந்த ஒரு பொருளையும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஜெனரல் ப்ரோஹிபிஷன்ஸா சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி இன்டீசென்ட் ஆர் அப்சீன் பிரிண்டிங், பெயிண்டிங், போட்டோகிராஃப், லித்தோகிராஃப், என்கிரேவிங் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு அநாகரிகமான இல்லைன்னா ஆபாசமாக ஏதாவது ஒரு 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 அச்சிடுறாங்க இல்ல ஏதாவது ஒரு புகைப்படம், ஓவியம், கல்வெட்டு இந்த மாதிரி எதையும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லெட்டர்லயோ போஸ்ட் கார்ட்லயோ நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இதே மாதிரி அநாகரிகமாக அதாவது ரொம்ப தேச துரோகமான அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்சல்லையோ எந்த ஒரு வார்த்தையோ அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வடிவமைப்போ நமக்கு வந்து ரொம்ப ஆபாசமாகவோ அல்லது தேச துரோகம் மாதிரியோ அந்த மாதிரியான அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து இன்னொரு தூண்டு விடுற மாதிரியான ஒரு விஷயமாகவோ இருக்கக்கூடாது. அடுத்தது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இன்ஃபிளேமபிள், டேஞ்சரஸ், ஃபில்தி இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது வெடிக்கக்கூடிய, எரியக்கூடிய, ஆபத்தான அல்லது ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய எதையுமே அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா லிக்விடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தபால்கள்ல எந்த ஒரு திரவ வடிவுல இருக்கக்கூடியதும் அனுப்பக்கூடாது. எப்படி சொல்றாங்கன்னா எளிதில இன்ஃபிளேம்பிள், எரியக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி. சோ அதுக்கு என்ன உதாரணமா அதுக்கான இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிளாஷிங் பாயிண்ட், அதாவது எந்த ஒரு திரவ வடிவத்துக்கு ஒளிரும் புள்ளி அப்படிங்கிறது 200 ஃபாரன்ஹீட்டுக்கும் ஓகேங்களா அதற்கும் கம்மியா இருக்கும், அதை வந்து நம்ம அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, அதாவது ஸ்பிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு லிக்விடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ் பாயிண்ட் அதாவது ஒளிரும் புள்ளிங்கிறது 90 டிகிரி ஃபாரன்ஹீட் கம்மியா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு லிக்விடுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் அதனுடைய அடர்த்தி வந்து 60 டிகிரி யூபி அப்படிங்கிறது இருக்கும், அதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ எளிதில தீப்பற்றக்கூடிய, இன்ஃபிளேம்பிளா இருக்கக்கூடிய அந்த மாதிரி திரவ வடிவம் அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வெடிப்பொருட்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றோம். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெடிக்கக்கூடிய, அதாவது இந்திய வெடிப்பொருள் சட்டம் 1884 படி எதையெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சொல்றாங்களோ அதை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்ட். இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாட் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட். இது அர்த்தம் என்ன? எந்த கூர்மையான ஆயுதத்தையும் முறையாக ப்ரொடெக்ட் பண்ணாம பாதுகாக்காம அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. இத எப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 4 ஆப்ஷன்ல இதுல எதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனி ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி ப்ரொடெக்டட்னு உள்ள நுழைச்சு விட்டுருவாங்க. அப்ப என்ன அதை அனுப்பலாம், ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா அப்ப அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க. சோ இதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. கூர்மையான ஆயுதமாக இருந்தால் அதை முறையாம பாதுகாக்கப்படாம இருந்தா மட்டும்தான் அனுப்பக்கூடாது. முறையா இருந்ததுன்னா அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி 2 பொருளை சேர்க்கறதுக்காக ஸ்டேப்லர் பின்ஸோ
அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸ், எந்த ஒரு உயிருள்ள உயிரினமோ வேற ஒரு உயிரினத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்டு அந்த மாதிரி எதுவும் எந்த ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட டிக்கெட்ஸ், லாட்டரிஸ் இதையெல்லாம் அனுப்பக்கூடாது. டிக்கெட்ஸ் ப்ரொபோசல் அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? ஆனா இது எதுக்கு பொருந்தாது இந்த ப்ரொஹிபிஷன் அப்படின்னா, அரசாங்கமே அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அதை அனுப்பலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில கவர்மெண்ட்ல லாட்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அலௌடு, உங்களுக்கு அவங்கெல்லாம் அனுப்பிக்கலாம். ஆனா எந்த கவர்மெண்ட் அதை தடை செய்யப்பட்டிருக்கோ அவங்க அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இதுக்கப்புறம் மெயில்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கோட்பாடுகளோட இந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்கணும்னு சொல்லிப்போம். சோ அந்த மாதிரி இல்லாம நியூஸ் பேப்பர்ல வேற எந்த செய்தியும் இருக்கிற மாதிரியான இது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி கோல்டு காயின், புல்லியன் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் நம்ம லிமிட் பார்த்திருக்கோம் இல்லையா? கரன்சி நோட்னா 20,000 ரூபாய், பொன் பொருள் அப்படின்னா 1,00,000 ரூபாய், அதுக்கு மேல இருக்கக்கூடியதையும் அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி கடைசி சொல்றது என்ன பாத்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் மார்க்ட் ஆஃப் வித் செவரல் டிவிஷன்ஸ் இன்டெண்டட் டு ரிசீவ் சக்சசிவ் அட்ரஸஸ். அதாவது ஒரு அட்ரஸ்ல நம்ம அதை எழுதியிருப்பாங்க, ஆனா அங்க போய் பார்க்கும்பொழுது அடுத்தடுத்த அட்ரஸ்க்கு அதை கொண்டு செல்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி அட்ரஸ் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ப்ரொஹிபிஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஜெனரலா நம்ம டிபார்ட்மெண்ட்ல தடை செய்யப்பட்ட பொருட்களாக குறிப்பிடக்கூடியது இது மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்தது இப்ப பாக்குறீங்க அப்படின்னா ஒன் செகண்ட். ஓகே, அடுத்தது இப்ப நீங்க பார்க்க போறது என்னன்னா லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ். இது என்னன்னா உள்ளூர்ல எதையெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு நம்ம டிபார்ட்மெண்ட் சைட்ல சொல்லக்கூடிய லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படின்றதுதான். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல முழுசாவே இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கஞ்சா, சோ இந்த மாதிரி ஓபிஎம், மாஃபியா போன்ற இந்த மாதிரி பொருட்கள் அனுப்பக்கூடாது. லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் தான் உங்களுக்கு. உள்ளூர் தடைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎம், மாஃபியா, கொக்கோ இலைகள், அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ இது யாரு அனுப்பிக்கலாம் அப்படின்னா வேதியாளர்கள் அனுப்பிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கெமிஸ்ட், இதற்கென்று லைசன்ஸ் பெற்ற வேதியாளர்கள் தன்னோட ஆய்விற்காக மட்டும் இதெல்லாம் அனுப்பிக்கலாம். சோ ஆனா அதுக்கு முறையான ஒரு டிக்ளரேஷனோட, சோ அதற்கான பெர்மிட் நம்பரோட அவங்க முறையா அனுப்பணும்னு சொல்றாங்க. சோ எந்த லைசன்ஸ், அதுக்கான லைசன்ஸ் என்ன அனுப்புறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் அதோட முறையா அனுப்பணுமே தவிர நார்மலா அனுப்பக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எந்த ஒரு பறவையோ அதனுடைய ஸ்கின், அதனுடைய தோல் மற்றும் அதனுடைய ஃபெதர்ஸ், அதனோட ரெக்க, இதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ண தயாரிச்ச பொருட்கள் எதையும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் 1930, இந்த டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்டின் படி எதையெல்லாம் தடை செய்யப்பட்ட டேஞ்சரஸ் ட்ரக்ஸாக சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல இது போதும். ஓகேங்களா? சோ சாரி, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்ல கொஞ்சம் நான் ஹெல்டப் ஆயிட்டேன். அதனால இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்த இந்த ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய Q&A-வையும் நாளைக்கு நம்ம மார்னிங் இன்னும் நமக்கு ரிலாக்ஸ்டா இந்த பிஓ கைட் பார்ட்னுடைய மிச்சம் இது இன்னும் மெயில்ஸ் இருக்கு நமக்கு, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் நான் டெப்தா கவர் பண்ணிடுறேன். இப்போ இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒர்க்குக்காக நான் போயிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் நம்ம குரூப்ல போடுறோம் அந்த செஷன்ல பாக்கி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கு பாத்துக்கலாம். தேங்க்யூ சோ மச். நாளைக்கு கொஞ்சம் டீடைலா எலாபரேட்டா மத்த எல்லாத்தையும் முடிச்சிடலாம். Thank you so much, madam. Thank you so much, KVS sir.